சாந்தி. அவ்யக்த சமிகை 3 மே 2026. बाबा எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. किसी भी वातावरण में वायुमंडल में रहो लेकिन स्थिति सदा अचल अडोल एक रस हो. குழந்தைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணாலும் இருங்க, எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தில் வேணாலும் இருங்க, ஆனால் உங்களுடைய மனநிலை அந்த சூழ்நிலைகளால் அந்த வாயுமண்டலத்தினால் பாதிக்கப்படக்கூடாது, அதனுடைய தாக்கம் உங்கள் மேலே ஏற்படக்கூடாது. எனவே அப்பொழுதும் நீங்கள் ஆடாத அசையாத மனநிலையில் இருங்கள். कभी निमित्त बने हुए कोई राय देते, उनमें कंफ्यूज नहीं होना, क्योंकि जो निमित्त बने हैं वो अनुभवी हो चुके हैं. சரி, ஒருவேளை எனக்கு யார் நிமித்தமாக இருக்காங்களோ, என்னை விட பெரியவங்க, அந்த சென்டர்னுடைய நிமித்த ஆத்மா, ஸோ அவங்க நமக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணது சரியில்லை, இல்லை இதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, ஏன் எனக்காக இப்படி சொன்னாங்க, நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலையே, நாங்கள் 3 பேர் இல்லை இருந்தோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லலையே. பாபா சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் குழப்பத்தில் வராதீங்க. ஏன்னா அந்த நிமித்த ஆத்மா உங்களை விட பல விஷயங்களில் பலரை சந்தித்து பலரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் தொடர்பின் காரணமாக அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அந்த நேரத்தில் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த நிமித்த ஆத்மா எல்லாருடைய நலனுக்காக யோசிப்பாங்க. அதனால் அங்கே எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சைகை நிமித்த ஆத்மா மூலமாக கிடைக்குதுன்னா மனப்பூர்வமாக என்ன பண்ணிக்கோங்கிறார் பாபா, ஏற்றுக்கோங்க. अगर उनका कोई डायरेक्शन स्पष्ट नहीं भी है तो भी हलचल में नहीं आना. சரி, அதான் நமக்கு புரியல, நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலையே பாபா, எனக்கு ஏன் இப்படி சொன்னாங்க, என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் ஸ்ரீமத்து படி தானே நடக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலையே. சரி, பரவாயில்லை. சரி, உங்களுக்கு புரியலை, ஆனால் அங்கேருந்து ஒரு ஹிண்ட் உங்களுக்கு வந்திருக்குனாலும் பாபா என்ன சொல்ல, நீங்கள் குழப்பத்தில் வர வேண்டாம், அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு அவருக்கு முதல்ல சொல்லிடுங்க. धैर्य से कहो, इसको समझने की कोशिश करेंगे तब स्थिति एक रस अचल अडोल रहेगी. அப்போ நம்ம அந்த நிமித்த ஆத்மாவுக்கு சொல்கிறோமா, நீங்கள் அவங்க மத்தளவு அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கறது இல்லை, அவங்கள எதிர்த்து பேசுறது இல்லை, ஆனால் என்னுடைய கருத்தை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் எதனால் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு உண்மையில் புரியலை, என்ன ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு இந்த ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு நேரமாக மத்தளவு இடம் சூழ்நிலையை பார்த்து அதை எனக்கு புரிய வைப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு என்ன ஆகிடுங்கிறார் மாமா, ஃப்ரீ ஆகிடுங்க. நீங்கள் மனநிலையை அசையாததாக வச்சுக்கோங்க. ஏன், என்ன, எதனால், எதற்குன்ற கேள்விகளில் போயிட்டு உங்கள் ஸ்திதியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எனவே நமக்கு பெரியவங்கள்ட்ட இருந்தோ வேறு யார்கிட்ட இருந்தோ நிமித்த ஆத்மாவிடம் இருந்தோ ஒரு டைரக்ஷன் கிடைச்சதுன்னா முதல்ல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மனசார அதை ஏற்றுக்கோங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.